வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேதாத்திரியத்தை ஒட்டி ஒரு கருத்தை சிந்திப்போம். 2 சக்திகள் நம்மை இயக்குகின்றன. ஒன்று தெய்வ சக்தி, இன்னொன்று மாயா சக்தி. தெய்வ சக்தி என்பது இயல்பானது. நாம் நம் தாய் கருவில் உருவானதிலிருந்து இறுதி வரை நம்மோடு இருந்து நம்மை வாழ வைப்பது தெய்வ சக்தி. அதை நாம் கேட்டு பெற வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வ சக்தி தான் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் நாம் அனைவருமே சிந்தனையாளர்கள், வேதாத்திரி மகரிஷியை குருவாக கொண்டவர்கள். அந்த தெய்வ சக்தி தான் நம்மை பிறக்க வைத்தது, வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நம் உடலில் இயக்கமாக இருக்கிறது, 5 ஓட்டங்களை நடத்துகிறது, ஜீரண சக்தியை கொடுக்கிறது, கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது. இது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அடிக்கடி அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தெய்வ சக்தி செய்யும் செயலை எந்த மனிதனும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரமுடையவனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த தெய்வ சக்தியை செய்யும் செயலை செய்ய முடியாது. அதை புரிந்து கொண்டு அதோடு ஒத்துழைத்து வாழ்வதே ஆன்மீக வாழ்க்கை. மாயா சக்தி என்பது இந்த தெய்வ சக்தியை கெடுக்கும் விஷயம். மனிதன் சமுதாயமாக வாழ்வதால், மேலும் மனிதனுக்கு கருமையத்தில் விலங்கின பதிவுகள் இயல்பாக வருவதால், இந்த மாயா சக்தியும் தெய்வ சக்திக்கு சமமாக வாழ்க்கையில் உள்ளது. இதை புரிந்து கொண்டு இந்த மாயா சக்தியை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒழிக்க முடியாது. மாயா சக்தி என்பது நமது உடலில் உள்ள தெய்வ சக்தியை அழித்து நமக்கு நோயை கொண்டு வந்துவிடும், மனதில் அமைதியின்மையை கொண்டு வந்துவிடும், வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். மாயா சக்தி என்றால் என்ன என்றால், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் மாயா சக்தி. மற்ற விலங்கினங்களுக்கு இந்த மாயா சக்தி கிடையாது, தெய்வ சக்தி மட்டுமே இருக்கிறது. இந்த மாயா சக்தியில் விலங்கினங்கள் அளவு முறையை பின்பற்றும். உதாரணமாக, ஒரு விலங்கிற்கு பிடித்த உணவு, அது பசித்தால் தான் அந்த உணவை சாப்பிடும். அந்த உணவில் அளவு முறை என்பது இயல்பாக அதற்கு இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் மிக அதிகமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய வயிற்றை அது கெடுத்துக் கொள்வதில்லை, தெய்வ சக்தியை கெடுத்துக் கொள்வது இல்லை. எனவே மாயா சக்தி என்பது தலை விரித்து ஆடுவது மனிதனுக்கு மட்டுமே. பொருளில், புகழில், புலன் இன்பத்தில் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், போராது 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 என்று அதை நோக்கியே ஓடி 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 தனக்குள் இயங்கும் தெய்வ சக்தியை கெடுத்து கொண்டு வாழ்கிறான். புகழில் மயங்குகிறான், பொருளில் மயங்குகிறான், புலன் இன்பங்களை மயங்கி அளவு முறை மீறுகிறான். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னவென்றால், அந்த தெய்வ சக்தி, தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே ஒரு தாங்கும் சக்தியை கொடுத்திருக்கிறது. இம்யூனிட்டி பவர் என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதன் தெய்வ சக்தியை கெடுத்துக்கொண்டு செய்யும் செயல்களை செய்தாலும் அது துன்ப விளைவாக ஒரு குறிப்பிட்ட அளவு வரை
அவனுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்கிறது. அதுக்கு இம்யூனிட்டி பவர் என்று பெயர். அது ஒவ்வொருவருக்கும் மாறும். ஆனால் அந்த தாங்கும் சக்திக்கும் அளவா மிக அதிகமாக அந்த மாயையோடு இவன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது இவன் தெய்வ சக்தியை பாதிக்கிறது. எனவே பொருள் ஈட்ட வேண்டும், பொருளை துய்க்க வேண்டும், பொருளை பிறருக்கு அளித்து இன்புற வேண்டும். ஆனால் அனைத்திலும் அளவு முறை. இந்த அளவு முறை என்பதை எது மாயா செயல்கள் என்று நாம் புரிந்து கொண்டு அந்த செயல்கள் அனைத்திலும் அளவு முறையை புகுத்திவிட்டால் மிக கடுமையாக நாம் இந்த உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. மருத்துவ செலவு இருக்காது. மரணம் கொடிதாக இருக்காது, இயல்பாக இருக்கும். எப்படி பிறப்பு இறப்பாக இருக்கிறதோ இந்த மாயா சக்தியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் மனிதனுக்கு மரணம் இயல்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும். வயதான காலத்தில் வயது முதிர்ந்து எப்படி இலைகள் எல்லாம் மரத்திலிருந்து உதிர்கின்றனவோ அதே போல நன்றாக வயதாக வாழ்ந்த பிறகு அந்த மரணம் இயல்பாக இருக்கும். எனவே ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு நல்ல குரு கிடைத்திருக்கிறார். அவரை பற்றி கொண்டு தினந்தோறும் முடிந்த வரையிலும் பயிற்சிகளை செய்து நம் உடலிலும் மனதிலும் தெய்வ சக்தியை போதுமான அளவு எப்பொழுதும் வைத்துக் கொண்டு இந்த நடைமுறையில் சமுதாயத்தோடு குடும்பத்தோடு வாழும் பொழுது மாயா சக்தியோடு தான் தொடர்பு கொள்கிறோம். அவைகளில் அளவு முறையை பின்பற்றி நாம் நம் உடல் நலத்தையும் மன வளத்தையும் காத்துக்கொள்வோம் என்று கூறி இதை நிறைவு செய்வோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் இருக்கிறது, 10 நிமிடம் இருக்கிறது. உங்களுக்கு தோன்றிய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.